கட்டத்திலே கிஸ்புல்லா அவர்கள் அந்த 3 உறுப்பினர்களை நோக்கி மிகவும் ஆக்ரோஷமான வார்த்தைகளை முன்வைக்கின்றார். சட்டவிரோதமான வகையிலே இந்த கூட்டத்தை அனுமதிக்க மாட்டேன், சட்டவிரோதமான வகையிலே யாரும் பங்கெடுக்க விடமாட்டேன் என்று ஹிஸ்புல்லா ஒரு வாதம் செய்கின்றார். அதனை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இந்த கூட்டம் லீகலா இல்லீகலான்னு பார்க்கணும். முதலாவது இல்லீகல் மீட்டிங். ஒரு இல்லீகல் மீட்டிங்ல எப்படி நீங்க கொண்டு ப்ரொபோசல் அக்ட் பண்றது? இல்லீகல் கூப்பிடாம இல்லீகலா இன்விடேஷன் இல்ல. அவர் சொல்றாரு இல்லீகல் இல்லை, சட்ட ரீதியா செய்யறாரு. நீங்க முறையத்தான சார் கூப்பிட்டுருக்கீங்க. நான் ஒரு பிள்ளைன்னு சொல்றேன். உங்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கின்றா, அழைக்க சொல்ற அதிகாரம் தான் உங்களுக்கு இருக்கு. அப்படின்னா இந்த முதலாளிகளே வரணும், என்னென்ன இந்த முறையில கூட்டத்தில் எழுதப்படணும் என்ற மீச்சர் டீட்டெயில்ல எம்பி இதுல இந்த சேகுலர் ஃபாலோ பண்ணி தான் இவ்வளவு ஆனால் அதனை கூறுவதற்கு எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவுக்கு தகுதி இருக்கின்றதா? ஒரு தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வந்த ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அந்த பகுதியிலே இருந்த காளி கோயிலை அகற்றிவிட்டு அந்த இடத்திலே மீன் சந்தை அமைத்தேன் பெருமையாக கூறியவர். அது மட்டுமல்லாது அந்த காலப்பகுதியிலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நான் கடுமையாக வாதம் செய்தேன் என்று அவர் வெளியிட்ட காணொலியே இருக்கின்றது. சட்டவிரோதமாக காளி கோயிலை அமைத்தார், சட்டவிரோதமாக அதாவது முஸ்லீம் ஆயுத குழுக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தார், சட்டவிரோதமாக சஹரானை சந்தித்து கலந்துரையாடினார், சட்டவிரோதமாக நேஷனல் தௌஃபீக் ஜமாத் அமைத்தோடு தொடர்புகளை வைத்திருந்தார், சட்டவிரோதமாக மட்டக்களப்பிலே பல அடாவடிகளை செய்தார், சட்டவிரோதமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல வன்முறைகளுக்கு காரணமாக இருந்தார் என்று நாம் கூறவில்லை. கூறியிருக்கிறார்கள். ரவுஃப் ஹக்கீம் கூறியிருக்கிறார், சுமந்திரன் கூறியிருக்கிறார். ஆதாரங்களை தேடுகிறீர்களா? அந்த ஆதாரங்களை உங்களுக்கு பார்க்கலாம். இப்போது சுமந்திரன் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். இவர் ஒரு கருத்தாளுக்கு நாங்கள் ஆதரவு என்று கூறியதை கருத்தாளுக்கு நாங்கள் இந்த பைஸ்கரிப்புக்கு நாங்கள் உடன்பாடு என்று கூறி அதனை கதையை மாற்றியதோடு மட்டுமல்ல, நேஷனல் தௌஃபீக் ஜமாத் அமைப்புக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இருக்கின்ற தொடர்பை இப்போது சுமந்திரன் கூறுகிறார். பாருங்கள். கிழக்கு மாகாண ஆளுநரை நான் சந்தித்த போது துக்க தினம் அனுஷ்டிப்பதாக மட்டும்தான் அவருக்கு நான் அறிவித்திருந்தேன். அதனை வேண்டுமென்றே திரிவுபடுத்தி கடைகளை பூட்டி ஹர்த்தால் அனுஷ்டிக்குமாறு அவர் அறிவித்திருப்பது பெரியதொரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. அவருக்கும் நேஷனல் தௌஃபீக் ஜமாத்துக்கும் உள்ள தொடர்பு சம்பந்தமாக மிக முக்கியமான கேள்விகள் எழும்பியிருக்கின்றன.